இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் 5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் ஆற்றிய பல்வேறு திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை வைக்கின்ற திட்டங்களாக அவருடைய திருக்கரங்கள் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை இன்னைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாடு போட்டுகின்ற நல்லாட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அரசியல் கட்சியும் போட்டியிடக்கூடிய தகுதி இல்லை என்பதுதான் பேரளவுக்கு தான் போட்டி. அது பேரளவுக்கு தான் போட்டி. ஆனால் தகுதியான போட்டியாளர்கள் யாருமே இல்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை நாட்டு மக்களும் என் மீது காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக என்ற இயக்கமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. சார் சசிகலா கூட அதிகமாக பயணிச்சிருக்கீங்க. இப்போ சசிகலா புதுசாக கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பாமக நிறுவனர் ராமதாஸோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்க போறோம்ன்றாங்க. அதிகமாக பயணித்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஐயா ராமதாஸோடு இணைந்து தேர்தல் பணியை செய்யவும் என்று இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுடைய நிலைப்பாடு மக்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட பொறுப்பதை காப்பாற்றணும் முயற்சி பண்றாரு, கட்சியை காப்பாற்ற முயற்சி பண்ணலன்னு இந்த கருத்தை எப்படி காப்பாற்ற? அவர் சுயநலவாதிங்க. அதோட ஒரு அரசியல்வாதி அனைத்து மக்களையும் அனைவரையும் அரவணைப்போடு நடத்தி செல்ல வேண்டும். அந்த பண்பாடு அவர்கிட்ட இல்லை. இன்னைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் படுகொலியில் தள்ளிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை தாக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் இப்ப டெல்லியை நோக்கி போயிருக்காங்க. இன்று வர அந்த பிஎஸ் கோயிலோட அவர் இன்னைக்கு வரலேன்றார். தொகுதி பங்கீடை பற்றி பேசப்பட இந்த நிலைப்பாடை எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக கட்சி இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் எங்கு கொண்டு போய் கட்சியை அடகு வைத்திருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வெளிப்பாடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீர்ப்பாக மக்கள் தருவார்கள். தளபதி என்ன ஆணையிடுகிறாரோ அவர் சொல்லிக்கூடதான் என்னுடைய நகர்வு இருக்கும் என்பதனை நான் ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். தளபதி என்ன உத்தரவிடுகிறாரோ ஆணையிடுகிறாரோ அதன்படிதான் என்னுடைய நகர்வு இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. எங்களை பொறுத்த வரையில் விஜய் இப்போதையும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் தனித்து தான் போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறார். தனித்து போடுகின்ற விஜய்க்கு மக்கள் ஆதரவு எந்த நிலை இருக்கும் என்பது தீர்ப்பாக வரும் என்பதை தெரிவித்துள்ளார். அது என்னால் ஏற்பட்டதல்ல, அவர்களுக்காக ஏற்பட்ட தனி வழியை சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழி நல்ல வழி இல்லை என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எந்த வகையில் அவர் சொல்ல வேண்டும், எந்த வழியில் அவர் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக தளபதி ஆட்சி இருக்கிறது. சரிதானே?